அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவா முயல்குட்டி தங்கத்துக்கும் வைரத்துக்கும் 2 பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம். நானும் தம்பியும் தான் போய் பெட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தோம். ஒரு இது ஒயிட் கலர் குங்குமம் வச்சு வரவேற்றாச்சு. இன்னொரு முயல்குட்டி பிஸ்கட் கலர், அதையும் பொட்டு வச்சு வரவேற்றுட்டோம். சக்தி கூப்பிட்டான், டேய் வாங்கடா, உங்களுக்கு 2 பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம், வந்து பாருங்கடா அப்படின்னு கூப்பிட்டான். 2 என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பிஸ்கட் கலர் 1.5 வயசாக 2 தடவை குட்டி போட்டுருச்சு. ஒயிட் கலர் 1 தடவை தான் குட்டி போட்டிருக்கான். எங்களுக்கு இவனுங்க 2 பேரும் சின்ன பசங்களாச்சு, 6 மாதம்தான் ஆகுது. இருந்தாலும் 2 மட்டும் தனியாக வச்சு வளர்க்குறதுன்னு முடிவாயிடுச்சு. நாங்கள் முதல்ல வாங்கிட்டு வரும்போது 2மே ஜோடின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கும் பார்க்க தெரியல அது மேலா ஃபீமேலா அப்படின்னு. வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 5 மாதம் கழித்து தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு 2மே மேல் அப்படின்னு. சரி, வளர்க்குறது தான் வளர்க்குறோம், சேர்த்து வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் 2 ஃபீமேல் வாங்கிட்டு வந்தோம். இதுங்களை பார்த்தோன்னே எனக்கு நான் படித்தது தோணுச்சு. உருமறைத்து உயிர் வாழும் உத்திகளை கொண்ட முயல் இனம் உலகில் எந்த சூழலையும் தனக்கு சாதகமாக்கி வாழும் உத்திகளை நமக்கு எடுத்து இயம்புகிறது. இந்த முயலின் வாழ்வில் வாழ்வியல் என்ற நம்பிக்கையின் உந்துதல் என்னை அடுத்த படைப்புக்கு அழைத்து சென்றது. அடுத்த படைப்புகளை நமக்கு இவனுங்க 4 பேரும் உருவாக்கி தர்றானுங்களா என்னான்னு பார்ப்போம். சக்திக்கு தான் ஒரே கொண்டாட்டம். புதுசாக 2 முயல் வந்துருச்சு. மொத்தம் நம்ம வீட்டில் 4 முயல். இதுங்க அப்படியே குட்டி போட்டு நம்ம வீட்டுக்குள்ளார நிறையா குட்டி குட்டியானுன்னா எப்படி அழகாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு அவன் ரொம்ப குஷியாயிட்டான். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். என்ன ஒன்று அப்படின்னா, நம்மளுக்கு பொதுவாகவே ஒரு விலங்குகள் வளர்க்கணும், ஒரு பெட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும். இப்போ ஏற்கனவே 2 இருந்தது. கரெக்டாக ஒரே இடத்துல போய் அதுங்க சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துலையே செஞ்சுட்டு வந்துடுங்க, ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி. இப்போ இவங்க 2 பேரும் புதுசாக வந்திருக்கிறவங்க என்னை டெய்லியும் வீட்டை சுத்தம் பண்ண வைக்க போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுங்களுக்குன்னு தனியாக பொட்டி வாங்கி அடித்து வைக்கணும். பார்ப்போம். மீண்டும் இதை பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன். சிறிய யூடியூப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.